15x² + 11x + 2 = 0 என்ற இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை காணுங்கன்னு சொல்கிறார். அதாவது நேச்சர் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ இப்போ நேச்சர் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு கேட்டால் டெல் = b² - 4ac. இதில் நம்மளுக்கு a தேவை, b தேவை, c தேவைங்களா? அப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த ஈக்குவேஷன்லேருந்து x² பக்கத்தில் இருக்கிறது என்னது a, அதாவது 15x² + 11x + 2 = 0. இதை ax² + bx + c = 0 என்கிற குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ண போகிறோம். x² பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் என்னது a. அப்போ ஏயோட வேல்யூ என்னது 15. a = 15. x பக்கத்தில் இருக்கிறதுக்கு b. அப்போ b = என்னது, இங்கே 11 இருக்குது. ஸோ 11. அடுத்து தனியாக இருக்கிறதுக்கு பேர் c. அப்போ c = 2. இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? b-யோட வேல்யூ என்னது 11. அப்போ 11² - 4. a-யோட வேல்யூ 15. c-யோட வேல்யூ 2. இப்போ 11 ஸ்கொயர் பண்ணால் 121 -4 × 15 எவ்வளோ வரும்? 60. 60 × 2 120. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருது? 1. அப்போ டெல்லோட வேல்யூ என்னது, 0வோட பெருசாக தான் இருக்குது. அதாவது இப்போ ப்ளஸில் வருது. அப்போ ப்ளஸில் வந்துச்சுன்னா என்ன சொல்லும், தமிழில் எப்படி சொல்கிறோம், மூலங்களோட தன்மை எப்படி இருக்கும்? மூலங்கள் வந்து எப்படி மெய் மற்றும் சமமில்லை. மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை. இதை இங்கிலீஷில் எப்படி எழுதா, the roots are real and unequal. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி.